Praise the Lord. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை நீ போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை நீ போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறைய
ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குலோவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 6வது மாதத்தின் முதல் நாளுக்குள்ள நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை இம்மட்டும் பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறார். அவருக்கு துதி கன மகிமையாவும் நாம் செலுத்த போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா, நீர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு தகப்பனே நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லுவோமா? இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிய பீடம் கட்டுவோமா? கர்த்தருக்காக அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுவோமா? நல்ல கிருபையை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நல்ல இரக்கத்தை நமக்கு தேவன் பாராட்டி இருக்கிறார். அவரை நினைத்து நன்றியுள்ள இதயத்தோடு அவரை பார்த்து இந்த மட்டும் காத்து எபினேசரே என்று சொல்லி பாடுவோமா? இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனி மேலும் காக்கும் வேகமாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனி மேலும் காக்கும் வேகமாயிரே. எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, வருடத்தின் நாட்களிலே சோதரிப்போம் நாமே, துதிகருடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா,
அப்பா, எனக்கு நீங்க செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமே. துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேன். நான் என்னை மீட்டெடுத்த இரட்சகரை போற்றி பாடுவேன். அப்பா, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை நினைத்து போற்றி அவரை போற்றி பாடுவோமா, அவரை துதிப்போமா, அவரை மகிழ்ந்து பாடுவோமா. கர்த்தர் பெரிய காரியம் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். இந்த 6வது மாதத்துல பிரவேசிச்சிருக்கோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் நல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக சொல்றேன், எந்த கொரோனா வைரஸும் நம்மளை அணுகாது. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய சட்டைகளுக்கு நடுவே நாம் இருக்கிறோம். நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய மதில்கள் எப்பொழுது நமக்கு முன்பாக இருக்கிறது. எந்த ஒரு வைரஸோ எந்த வித வியாதியோ நம்மளை அணுகாது. நிச்சயமா சொல்றேன், எல்லா கவலைகள்லாம் மறந்துடுங்க, கஷ்டத்தெல்லாம் தூரத்துக்கு வச்சிருங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். எல்லாவற்றையும் அவர் பார்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். உண்மையாய் துதிங்க. இந்த நேரத்துல தேவனிடத்துல நம்ம அதிக நேரம் அன்பு செலுத்த வேண்டும். இந்த லாக்டவுன் அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்தது நம்முடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்று. ஆனா நான் சொல்கிறேன், இந்த லாக்டவுன் எதுக்குன்னா உங்களையும் என்னையும் படைத்த நம் தேவனை ஆராதிக்க வேண்டும், படைத்த நம் தேவனை துதி செய்ய வேண்டும், படைத்த நம் தேவனிடத்தில் நாம் அதிக நேரம் அவரிடத்துல பேச வேண்டும், அதிக நேரம் அவரிடத்துல ஜெபிக்க வேண்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. விசுவாசத்துல இன்னும் 1000 மடங்கு நீங்க உயரணும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை அவர் உயர்த்துவார். எந்த கவலையும் வேண்டாம், எந்த கஷ்டமும் வேண்டாம். நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார்னு ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். சீக்கிரத்தில் இந்த எல்லா பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸும் நார்மலாகி ஆலயத்துல வந்து நாம் தேவனை ஆர்ப்பரித்து மகிழ்ந்து அவரை களி கூறுவோமா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தத்தின் உடன்பிறப்பே, உன்னை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த வருடத்தில் கடந்த 5 மாதத்தையும் நாம் ஜெயமாய் முடிக்க தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த வருடத்தை நம்மோடு கூட துவங்கினவர்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். நாம் இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தை காணும்படி கர்த்தருடைய தயவும் அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. ஆகவே 5 மாதம் நம்மை நடத்தினவர் இந்த 6வது மாதத்திலும் வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை வழி நடத்துவதற்கு நம் அருகே வந்து நிற்கிறார். ஆகவே அவரை மகிமைப்படுத்தி, அவரை துதித்து, அவரை ஸ்தோத்திரித்து, அவரை உயர்த்துவோம். ஒரு பாடலின் 2 சரணத்தை பாடி நான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னடந்த தெய்வமே, இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னடந்த தெய்வமே, எங்களோடு வந்து நீர் முன்னடந்திட வேண்டுமே, எங்களோடு வந்து நீர் முன்னடந்திட வேண்டுமே. உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்மை மகிமைப்படுத்தவே, உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்மை மகிமைப்படுத்தவே, அடியார் தொடுக்கும் வேலையை ஆசீர்வதிக்க வேணுமே, அடியார் தொடுக்கும் வேலையை ஆசீர்வதிக்க வேணுமே. இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னடந்த தெய்வமே, இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னடந்த தெய்வமே, எங்களோடு வந்து நீர் முன்னடந்திட வேண்டுமே, எங்களோடு வந்து நீர் முன்னடந்திட வேண்டுமே. சாலமோன் தேவாலயத்தில் மேகம் போன்றே வந்தேன், சாலமோன் தேவாலயத்தில் மேகம் போலே நின்றவா, தாசன் மோசே கூட நின்று தசம முறை பகரவா,
நமக்கு முன் செல்ல வேண்டும். இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும், நான் உங்கள் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். திராட்சை தோட்டம் என்பது சபையை காட்டக்கூடியதாயிருக்கிறது. சபைக்கு மந்தை என்று பொருள் உண்டு, சபைக்கு கட்டிடம் என்ற பொருள் உண்டு, சபைக்கு பயிர் என்கின்ற பொருள் உண்டு, சபைக்கு தோட்டம் என்கின்ற பொருள் உண்டு. இங்கே திராட்சை தோட்டம் ஒரு சபையை குறிக்கிறது. சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். 10 பேர் கூடினாலே அது ஒரு சபை என்று சொல்லுவார்கள். உலகத்திலே பல சபைகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சபை ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். அது ஒரு திராட்சை தோட்டம். சபை மாத்திரமல்ல, வீடுகள் இன்றைக்கு திராட்சை தோட்டமாய் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சபைகள் எல்லாம் மூடப்பட்டு வீடுகளிலே சபை கூடி வருகிற நிலை உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தாரும் தன் வீட்டை சபையாக மாற்றி, என் வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜப வீடு எனப்படும் என்ற வார்த்தையின்படியே இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வீடும் ஜப வீடாக சபையாக மாறி இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த திராட்சை தோட்டங்களில் எல்லாம் புலம்பல் உண்டாயிருக்கும். ஒரு திராட்சை தோட்டம் ஒரு தேசமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். தேசத்திலே, சபையிலே, வீடுகளிலே புலம்பல் உண்டாயிருக்குமா? எல்லா திராட்சை தோட்டத்திலும் புலம்பல். திராட்சை வளமாக வர வேண்டும், நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக திராட்சை தோட்ட சொந்தக்காரர்கள் இந்த திராட்சை கொடிகளுக்கு, செடிகளுக்கு வனமான மாம்சமான மிருகங்களுடைய சரீரங்களையும் ரத்தங்களையும் ஊற்றி புதைப்பார்கள். ஏனென்றால் திராட்சை நன்றாக வளரும் என்பதற்காக மிருகங்கள் புதைக்கப்படும். இந்த மாம்சத்தை தின்பதற்காக குழி நரிகளும் சிறு நரிகளும் உள்ளே வரும். இந்த மாம்சத்தை தின்றுவிட்டு அங்கேயே குழி தோண்டி உள்ளேயே படுத்துக் கொள்ளும் குழி நரி. ஆனால் சிறு நரி மலைகளிலே, பாறைகளின் இடுக்குகளிலே போய் பதுங்கிக் கொண்டு இரவு நேரத்திலே வரும். அப்படி என்றால் தோட்டத்துக்குள்ளேயே ஒரு நரி இருக்கிறது, தோட்டத்துக்கு வெளியே இருந்தும் நரி வருகிறது. சபைக்குள்ளே நரி இருக்கிறது, சபைக்கு வெளியே இருந்தும் நரி வருகிறது. வீட்டுக்குள்ளேயே நரி இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருந்தும் நரி வருகிறது. தேசத்திலே நரிகள் இருக்கிறது, வெளியிலிருந்தும் நரிகள் வருகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நரிகள் இந்த மாம்சத்தை புசித்து, இந்த மாம்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் அது புசிப்பதற்காக பிரயாசப்பட்டு குழியை தோண்டி புசித்து விட்டு அதுக்குள்ளேயே படுத்துக் கொள்ளும். குழி தோண்டி அது உள்ளே படுத்துக்கொள்ளும். அதுதான் குழி நரிகள். குழு நரிகள் குழியை தோண்டி அது உள்ள, அப்படி குழி தோண்டும் போது திராட்சையின் வேரானது அறுக்கப்படுகிறது. குழி தோண்டும் போது அந்த வேர் அறுக்கப்படுகிறதினாலே செடிகளுக்கு போக வேண்டிய சத்து போகவில்லை, தண்ணீர் அங்கே போகவில்லை. இந்த கொடிகள் காய்ந்து, செடிகள் காய்ந்து, வேர் காய்ந்ததினாலே செடிகளும் கொடிகளும் காய்ந்து விடுகிறது. இதே போன்றுதான் வெளியிலிருந்து வந்து
மாம்சத்தை புசிக்க இரவின் நேரங்களில் வந்து அந்த மாம்சத்தை தோண்டுவதற்காக குழியை தோண்டு சாப்பிட்டு விட்டு விடியற் காலத்துக்குள் அது போய்விடுகிறது. ஆனால் செடிகள் எல்லாம் கருகி போய்விடுகிறது. அந்த திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர் புலம்புவார், அந்த குடும்பத்தார் புலம்புவார்கள், அந்த தோட்டத்தில வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் புலம்புவார்கள். தோட்டம் இப்படி ஆகி போயிடுச்சு, வேரெல்லாம் மறுக்கப்பட்டு இருக்கிறது, எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை நாங்கள் பாதுகாத்தோம், இப்படி ஆகிவிட்டது. இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே பார்க்கும் பொழுது தென் பகுதிகளிலே வந்ததானே மழையை நிமித்தம் வாழை மரங்கள் எல்லாம் சாய்ந்து குலையோடு சாய்ந்ததை பார்த்திருக்கிறோம். சில விவசாயிகள் கஷ்டப்பட்டு விதைத்து தக்காளி அமோக விளைச்சல் வந்து, ஆனால் அதை கொள்முதல் செய்வதற்கு முடியாமல் கிலோ 2 ரூபாய்க்கு அவர்களுக்கு ஆள் கூலி கூட கிடைக்காமல் அந்த தக்காளிகளை ரோடிலே கொண்டு வந்து கொட்டி விவசாயிகள் வேதனைப்படுகிறார்கள். இப்படி தோட்டம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் வேதனைப்படுகிறார்கள். இந்த திராட்சை தோட்டத்திலும் இப்படிதான் வேதனை, புலம்பல் உண்டாகிறது. ஐயோ, என் தோட்டம் அழிந்து விட்டதே, என் தோட்டம் போய்விட்டதே என்று சொல்லி. இதே நிலைதான் குடும்பம், சபை, தேசம். குடும்பத்திலே சில பண்ணுகிற காரியங்களினாலே அந்த குடும்பமே இடிந்து போகிறது, அந்த குடும்பமே சாபத்துக்குள்ளாகி மாறிவிடுகிறது, அந்த குடும்பமே சமாதானத்தை இழக்கிறது. சபைகளிலே சிலர் பண்ணுகின்ற தவறுதலின் நிமித்தமாக முழு சபையும் திட்டுப்படுகிற அளவிற்கு மாறுகிறது. தேசத்திலே யாரோ ஒருவர் செய்கிற தவறுக்காக தேசம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது எப்படி என்று கேட்கிறீர்களா? முழு இஸ்ரவேலருக்குள்ள ஒரு ஆகான் தான் இருந்தான். அந்த ஆகானுடைய இச்சையினால்தான் பெரிய பட்டணமாகிய எரிகோவை ஜெயித்தவர்கள் அடுத்து சின்ன பட்டணமா ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடியாமல் தோல்வியை கண்டார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு ஆகான். அவனுடைய இச்சையினாலே அங்கே உள்ள பொருட்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டான். விலையேற பெற்ற பொருட்கள் பாபிலோனின் சால்வை முதலாய் எடுத்துக்கொண்டான். இதன் நிமித்தமாக முழு இஸ்ரவேலரும் அந்த சின்ன ஆயி பட்டணத்தை தோல்வியை கண்டார்கள். இன்றைக்கு சின்ன ஒரு காரியத்தின் நிமித்தம் முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. சவுலுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? அவருடைய பிள்ளைகள் செய்த தவறுதல் நிமித்தம் இந்த முழு குடும்பமும் தேவ மகிமையே அவர்களை விட்டும் இஸ்ரவேலை விட்டு கடந்து போய்விட்டது. அவர்கள் சவுலின் குடும்பத்தில் இருந்த பிள்ளைகள் செய்தது. ஆகவே நம்முடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் செய்கிற தவறு முழு குடும்பத்தையும் பாதிக்கிறது. அந்த குடும்பத்திலே புலம்பல் உண்டாகிறது, அந்த குடும்பத்திலே பிதற்றுகிற நிலை உண்டாகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சபையானாலும் சரி, தேசமானாலும் சரி, திராட்சை தோட்டங்களில் எல்லாம் புலம்பல் உண்டாயிருக்கும் என்று. புலம்பல் என்பது பிதற்றுவது. இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்தது. இன்னைக்கு தேசம் பிதற்றி கொண்டிருக்கிற நிலையில முழு உலகமே பிதற்றி கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற நிலையில வாதையின் கொடுமை அதிகரித்து இந்த வைரஸ் 2ஆம் அலையில தீவிரித்து வந்து அநேகரை பாதித்தது. முதல் அலையிலே அநேகர் மரித்து போனார்கள், 2வது அலையிலே அநேகர் மரித்து போனார்கள். அவங்களுடைய குடும்பம் எல்லாம் புலம்ப ஆரம்பித்திருக்கும். அந்த குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் புலம்பி இருப்பார்கள். இனி எங்களுக்கு யார் உண்டு? ஏன் எங்க குடும்பத்துக்கு மாத்திரம் இப்படி வந்தது? ஏன் இந்த நிலைமை எங்களுக்கு என்று சொல்லி தேசங்கள் புலம்புகிறது. நாங்கள் என்ன செய்தோம்? ஏன் எங்களுடைய தேசத்தில் இந்த நிலை? ஒவ்வொரு நாட்டிலும் இப்படிப்பட்டதான நிலைகள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரோ ஒருவர் செய்த தவறு. அன்றைக்கு ஒரே குடும்பத்தில் இருந்த ஆபேல் காயின், இவர்களுக்குள்ளே பொறாமை, இவர்களுக்குள்ளே எரிச்சல், இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் குடும்பமானது சிதறி போக காரணமாகிறது.
குடும்பங்களில் புலம்பல் உண்டாகிறதற்கு காரணமாகிறது. ஆகவே ஒருவேளை இந்த 5 மாதம் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருந்திருப்பீர்கள் என்றால், இந்த 6வது மாதம் வாக்குத்தத்தம் என்ன? நான் உங்கள் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நடுவே கடந்து போவேன். அவர் நம் நடுவே கடந்து போவாரானால் புலம்பல் மாறும். புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஆகவே 5 மாதம் புலம்பி இருப்பீர்கள் என்றால், அல்லது இந்த 5வது மாதத்தில் அதிகமாய் நீங்கள் புலம்பி இருப்பீர்கள் என்றால், 6வது மாதத்திலே நிச்சயம் உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். கர்த்தர் மாற்றுவார். ஏன்? அவர் உங்கள் நடுவிலே கடந்து போகிறார். அவர் கடந்து போகும் பொழுது அவருடைய நிழல் பட்டால் போதும், நமக்கு சுகம் வந்துவிடும், நமக்கு இருக்கிற பயம் நீங்கிவிடும், நமக்கு சமாதானம் பெருகும். நம்முடைய குடும்பத்தில் அவர் கடந்து போனால் போதும், நம்முடைய சபையில் அவர் கடந்து போனால் போதும், நம்முடைய தேசத்தில் நம்முடைய தேவன் கடந்து போனால் போதும், இந்த வாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நம்முடைய தேசத்திலே தேவன் கடந்து போக வேண்டும். எங்கே புலம்பல் உண்டாயிருக்கிறதோ அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே கடந்து போவேன். அவர் கடந்து போனார். ஒரு முதல்வர் கடந்து போகும் பொழுது வியாதிப்பட்டவர்களுக்கெல்லாம் தைரியம் வந்து விடுகிறது. முதல்வர் வந்து எங்களை பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு தைரியமாய் இருக்கிறார்கள். தேவாதி தேவன், தேவகுமார், தேவாவியானவர் கடந்து போவாரையானால் உங்களுக்கு முற்றிலும் விடுதலை உண்டாகும், உங்களுக்கு முற்றிலும் சுகம் உண்டாகும். குடும்பங்களிலே, திருச்சபையில் உள்ள மக்கள், விசுவாச குடும்பங்களிலே அநேகர் கொரோனாவில் அவதிப்படுகிறார்கள். நம்முடைய சபையில கூட கொரோனாவில் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தர் உங்கள் நடுவே கடந்து வருவார். உங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகும், உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாகும், உங்களுக்கு ஒரு பாதுகாவல் உண்டாகும். அவர் உங்கள் நடுவே கடந்து வர வேண்டும். ஆண்டவர் எரிகோவில் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த எரிகோவில் மிகப்பெரிய ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்படுகிற சகைவு. இந்த சகைவு என்ற பெயருக்கு தூய்மை என்று பொருள். இவன் இயேசு செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் அந்த லூக்கா 19 சகைவு இருந்தா 18 கடைசியில பாத்தீங்கன்னா அவர் குருடருடைய கண்களை எல்லாம் திறக்கிறார். இந்த சம்பவங்களை எல்லாம் அவன் கேள்விப்பட்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி ஆண்டவருக்கு முன்னாக ஓடி அவர் ஓவர்டேக் பண்றார். ஆண்டவருக்கு முன்னாக ஓடி ஒரு மரத்தில், காட்டுத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். அந்த திரள் கூட்டத்தில் அவர் யார் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அங்கே இயேசு வந்து நின்று அவர் அண்ணாந்து பார்த்து அவனுடைய பெயரை சொல்லி, சகைவே நீ இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எரிகோவுக்கு கடந்து வந்தவர் அவனை அழைத்து உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உன் அருகே கடந்து போகும் பொழுது அவர் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்வதை விட, நீங்கள் ஆண்டவரே எங்கள் வீட்டில் வாரும், எங்கள் வீட்டில் தங்கும் என்று சொல்லி நீங்கள் அழைப்பீர்களே, ஆனால் உங்கள் புலம்பல் மாறும். இயேசுவே எங்களுடைய இல்லத்தில் வாரும் என்று நீங்கள் அழைப்பீர்கள் என்றால் உங்களுடைய புலம்பல் மாறும், உங்களுடைய வியாதி நீங்கும், உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். இயேசு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வர வேண்டும். இயேசு அவருடைய சீஷரும் கானா ஊரில் நடந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர் அங்கே கடந்து சென்றார். ஆனால் அந்த குடும்பத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்டது. திருமணத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்டால் அது யூதர்களுக்கு மிகவும் ஒரு கனவீனம், ஒரு வேதனை. ஆகவே அந்த குடும்பத்தார் திராட்சை ரசம் குறைவு புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அந்த புலம்பலின் சத்தம் பல இடங்களிலே கேட்கிறது. திராட்சை ரசம் இல்லை, திராட்சை ரசம் இல்லை. அந்த குடும்பத்தில் ஒருவர் வந்து மரியாள் இடத்துல, இயேசுவின் தாயாகிய மரியாள் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லி.
அவர்கள் திராட்சரசம் இல்லையா, திராட்சரசம் இல்லையா, என்ன செய்வது? இயேசு அங்கே வந்த பொழுது இயேசுவின் இடத்துல ஓடுகிறார்கள். திராட்சரசம் குறையப்பட்டிருக்கிறது, இந்த குடும்பத்தில் திராட்சரசம் குறையப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஏனென்றால் திராட்சரசம் குறையப்பட்டிருக்கிறது, அது காலியாக வேண்டும். அது காலியான பின்பு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அதே போல அங்கே இருந்த 6 கற்சாடிகளிலும் திராட்சரசம் தண்ணீர் நிரப்பப்பட்டு அது திராட்சரசமாய் மாறினது. ஆண்டவர் தண்ணீரை நிரப்பும்படி சொன்னார். வேலையாட்கள் தண்ணீரை நிரப்பினார்கள். கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் கொண்டு போய் கொடுத்தார்கள். பந்தி விசாரிப்புக்காரர்கள் எல்லாருக்கும் எல்லாரும் குடித்து விட்டு முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் மதுரமாய் இருக்கிறது என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அப்படின்னா திருமணத்துக்கு வந்த முதல் பந்தியில உட்கார்ந்து திராட்சை ரசத்தை பருகி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க இல்லத்துக்குள் வந்தால் ரட்சிப்பு வரும். சபையுடைய இல்லத்துக்கு வந்தார். ஆண்டவர் அவனை பார்த்து கீழே இறங்கி வா. இன்றைக்கு நாம் கீழே இறங்கணும். நம்ம கொஞ்சம் மேட்டிமையா இருக்கிறோம், பெருமையோடு கூட இருக்கிறோம். நம்முடைய பெருமையை விட்டு, நம்முடைய ஆணவத்தை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம். நம்முடைய படிப்பு, அந்தஸ்து, நம்முடைய ஜாதி பெருமை மற்ற எல்லாவற்றையும் விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம். நம்ம வீட்டில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும், ஒரு அற்புதம் நடக்கும். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஏன் சொன்னா, அவர் ஒன்னும் அவனை சுட்டி காட்டி நீ இந்த காரியத்தை செய்திருக்கிறார், நீ இந்த காரியத்தை செய்திருக்கன்னு சொல்லுது. அவனே அறிக்கை பண்ணுகிறான், அவனே சொல்லுகிறான், நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினோம் அதை நாளத்தனையாய் திருப்பி தருகிறேன். அவனுக்கு ஒரு சந்தோஷம், நான் திரும்ப கொடுக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இறங்கி வரணும். கொஞ்சம் இறங்கும் பொழுது நம்முடைய தாழ்மையை பார்க்கிற கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆகவே இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி நான் உங்கள் நடுவே கடந்து போவேன். அவர் கடந்து போவார். ஆனால் நம்முடைய குடும்பத்திலே புலம்பல் இருக்காது. நம்முடைய குடும்பத்திலே புலம்பலின் சத்தம் கேட்கப்படாது, பிதற்றுகிற சத்தம் கேட்கப்படாது. சிலர் எப்பவும் பிதற்றி கொண்டே இருப்பார்கள். இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இது இந்த நிலைமையில இருக்குது, என்ன பண்ண போறோம் தெரியல, இது இல்ல அது இல்லை, இப்படி எல்லாம் எந்த நேரமும் எல்லாவற்றையும் மாற்றி தண்ணீரையே மதுரமாய் மாற்றினவர் நம்முடைய குடும்பத்தில் எல்லாவற்றையும் மாற்றி மதுரம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். உங்க குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ஆகவே அவர் உங்கள் நடுவே கடந்து போக வேண்டும். எம்மா ஊருக்கு 2 சீஷர்கள் எம்மாவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். எம்மாவு என்கின்ற ஊர் எருசலேமிலிருந்து 8 மைல் தூரம். அவங்க துக்கத்தோடு பேசிக்கொண்டு போறாங்க. இயேசு இருந்தார், அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இனி நம்ம எப்படி என்னவோ என்று சொல்லி அவர்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டு போனார். அவங்களுடைய இருதயம் கொடுத்து விட்டு எரிந்தது, அவங்களுடைய துக்கங்கள் மாறினது. அவர் உங்கள் நடுவே வருவார். ஆனால் உங்களுடைய துக்கம் மாறும், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், குறைவுகள் நிறைவாகும். ஆகவே நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். இந்த மாதம் 6வது மாதம் நீங்கள் புலம்ப அல்ல, உங்கள் நடுவே வருகிற ஆண்டவரின் பாதத்தின் அருகே நீங்கள் வர வேண்டும். அவர் இஸ்ரவேலுக்கு சொன்னார், நான் உங்கள் நடுவே வந்து வாசம் பண்ணும்படி ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று மோசேயிடத்தில் சொன்னார். இன்றைக்கு அவர் உங்கள் வீட்டில் வரும் பொழுது அவருக்கென்று ஒரு ஜெப அறை, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் அதில் வந்து தங்குவார். நிச்சயம் உங்கள் வேண்டுதலுக்கு பலன் உண்டு. அவர் உங்கள் அருகே வரும்பொழுது அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை விட்டு விடாதீர்கள். நிச்சயம் உங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆகவே திராட்சை தோட்டங்களில் இருக்கிற இடங்களிலெல்லாம் புலம்பல் உண்டாகும் சொன்னது போல எல்லா திருச்சபைகள் மாத்திரமல்ல, எல்லா வீடுகள் மாத்திரமல்ல, தேசம் முழுவதிலும் புலம்பலின் சத்தம் கேட்கும். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் தேசத்தின் மீது மனம் இறங்கி வருவாரானால் தேசம் பயப்பட தேவையில்லை, அவர் பெரிய காரியங்களை செய்வார். வீடுகள் பயப்பட தேவையில்லை, அவர் பெரிய காரியங்களை செய்வார்.
அவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே நீர் எங்கள் நடுவே வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து அழைப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, கடந்த 5 மாதம் நாங்கள் புலம்பின புலம்பல் உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த 6வது மாதத்தில் நாங்கள் புலம்ப அல்ல, கம்பீரிக்க, சந்தோஷப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த 6வது மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமா இருக்கட்டும், ஒரு வெற்றியின் மாதமா இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு உயர்வீழ்ச்சியின் மாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லலாமே. நல்ல பிதாவே, நீ பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கெல்லாம் புலம்பல் உண்டாயிருக்கிறதோ அங்கே நான் உங்கள் நடுவே கடந்து வருவேன் என்று சொன்னீரே. எங்கள் நடுவில் வாங்கப்பா. எங்கள் கண்ணீரை பாருங்க, எங்களுடைய வேதனைகளை பாருங்க, நாங்கள் புலம்பின புலம்பலை பாருங்க. எங்களுக்கு விடுதலையை தாங்க. இந்த மாதம் எங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமாய், வெற்றியின் மாதமாய், ஜெயத்தின் மாதமாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன்லாம் ஆண்டவரே தளர்த்தப்பட்டு எல்லாரும் சுதந்திரமாய் வெளியே போக, இந்த கிருமி நாசினிகள் ஆண்டவரே, இந்த வைரசுகள் எதுவும் கிரி செய்யாதபடி இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. இனி எங்கள் தேசத்தில் புலம்பல் உண்டாக கூடாது, எங்கள் தேசத்தின் மக்கள் புலம்பக்கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.